இப்ப கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் அது பண்பாட்டை வந்து அதிகமா தூக்கி பிடிக்கக்கூடிய மதம் தான். நீங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஸ்டார்டிங்ல கன்சர்வேட்டிவா இருந்தாங்க. தமிழ்நாட்டுல இருக்க கிறிஸ்டியன்ஸோட வெஸ்டர்னைசேஷனை தூக்கி குப்பையில போடுங்க. வெஸ்டர்னைசேஷன்ங்கிறதுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. வெள்ளைக்காரன் பண்ண தப்பு எல்லாத்தையும் நான் பண்ணா நான் கிறிஸ்டியன் நினைச்சா அது முட்டாள்தனம். கிறிஸ்டியானிட்டி ஆஸ் ஏ மதம் அது ஒழுக்கத்தை தானே போதிக்குது. அது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது தான் சொல்லுது. திருமண உறவை வந்து காலத்திற்கும், அதாவது அந்த பிறப்புக்கே அந்த திருமணம் அப்படிங்கிறது தான் அன்டில் டெத் தானே சொல்லி அந்த இது எடுப்பாங்க, அந்த கவர்னன்ட்ல எடுப்பாங்க. ஸோ இதுதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத அதிகமா போதிச்ச ஒரு மதம் தான். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்டியன் கல்ச்சர் அப்படிங்கறத இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரிட்டிஷர்ஸ் கல்ச்சர்ஸ் வந்து கிறிஸ்டியன் கல்ச்சர்னு நினைச்சுக்கிறாங்க. அதோட மோசமா போச்சு. ஒருத்தன் வந்து பிரசங்கம் பண்றான், ராக் பேண்ட் கிட்டார்லாம் வச்சுட்டு அப்படியே சும்மா டான்ஸ் ஆடிட்டு, நீ வந்து படத்துக்கு போ, சர்ச்சில் யார் படத்துக்கு போவேன்னு சொன்னா படத்துக்கு போ, நயன்தாராவை பாரு, அஜித்தை பாரு, விஜய் பாரு, எல்லாரையும் பாரு, அவங்கள எப்படி உயர்த்தி இருக்காங்கன்னு பாரு, அதே மாதிரி உன்னை உயர்த்துவார் கர்த்தருங்கிறான். ப்ரோ டேய் கர்த்தருக்கே தெரியாதா? நானும் பாத்துட்டு தாங்க இருக்கேன், நீங்க அனுப்பினாலும் வந்துருது. ஸோ நிறைய அந்த பாஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தப்பா கிறிஸ்டியானிட்டியோடைய அந்த கோரே என்னன்னு தெரியாம ஏதோ ஒரு விதத்துல வந்து இவங்க வந்து இந்த ஜெசூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கும்பலுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இருந்தே வேலை பெய்கிற ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டங்கள் இருக்கு. இதை மக்கள் தான் புரிந்து கொண்டு எது உண்மையான கிறிஸ்தவ மதம், ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை நோக்கி மக்களை நெறிப்படுத்துறது தான் கிறிஸ்தவ மதமே ஒழிய இந்த மாதிரி கூத்தடிக்கிறது, இது பண்றது, இறைவன் பேர்ல சரக்கடிக்கிறது இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டி கிடையாது. ஸோ இதை தூக்கி ஓரவைங்க. இப்போ இதுல என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த அந்த கிறிஸ்துமஸ்ல அந்த சொல்ற அந்த சாட்டர்டேலியாங்கிற அந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஒரு ஆபாச பண்டிகையாகத்தான் கிறிஸ்தவர்கள் கண்ணுக்கு பட்டது.